Hi everyone, இந்த வீடியோவில் ஷர்லி டால்சன் எழுதுன எ ஃபோட்டோகிராஃப் அப்படிங்கிற போயத்தோடைய சம்மரி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற நிறைய வீடியோஸோடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். ஷர்லி டால்சன் இவங்க வந்து 20th May 1924 23rd September 2018 வரைக்கும் வாழ்ந்த ஃபேமஸ் இங்கிலீஷ் ரைட்டர், போயட், ஜேர்னலிஸ்ட், அப்புறம் லோக்கல் பொலிட்டீஷியனும் கூட. இந்த எ ஃபோட்டோகிராஃப் அப்படிங்கிற இந்த போயம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான போயம்ங்க. ஏன்னா இதில் வந்து ஷர்லி டால்சன் வந்து அவங்க அம்மாவை நினச்சி பார்க்குற மாதிரியும் அவங்களுடைய மெமரிஸ் இது எது மூலியமாக பார்க்குறாங்க அப்படின்னா ஒரு சைல்ட்ஹுட் ஃபோட்டோகிராஃப். அவங்க அம்மா வந்து மேபி 12 years இருக்கும் அந்த ஃபோட்டோவில் பார்க்கும்பொழுது அவங்க அம்மாவோட இமேஜை. ஸோ அவங்க அம்மாவுமே ஒரு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி தான் இறந்து போயிருக்காங்க, ரீசெண்டாக இறந்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவங்களால ஷர்லி டால்சனுக்கு அவங்களுடைய அம்மாவுடைய இழப்பை வந்து டாலரேட் பண்ண முடியாத ஒரு மொமெண்ட்டில் அந்த ஃபோட்டோ எடுத்து பார்க்குறாங்க. அந்த ஃபோட்டோ வந்து அவங்க அம்மாவுடைய சைல்ட்ஹுட் ஃபோட்டோ. இது தான் அந்த ஃபோட்டோகிராஃப் அப்படிங்கிற இந்த போயத்தோடைய கான்செப்டை. ஸோ இந்த போயம் வந்து அவங்க அம்மாவுக்கு ஒரு ட்ரிபியூட் கொடுக்குற விதமாக ஷர்லி வந்து எழுதியிருக்காங்க. அந்த ஓல்டு ஃபோட்டோகிராஃபை பார்க்குறாங்க, அம்மாவுடைய ஓல்டு ஃபோட்டோகிராஃப். அதில் வந்து ஒரு 3 கேர்ள்ஸ் நிற்கிறாங்க. இதில் வந்து மிடில் இருக்காங்க அவங்க அம்மா, சரி தானே. அவங்க வந்து கொஞ்சம் அந்த மித்த கம்பேர் பண்ணும்போது, அந்த 3 கேர்ள்ஸை கம்பேர் பண்ணும்போது இவங்க கொஞ்சம் ஓல்டாக இருக்கிற மாதிரி தெரியுறாங்க அண்ட் டாலாக இருக்கிறாங்க. ஸோ அந்த இமேஜை பார்க்கும்போது இவங்களுக்கு தெரிய வருது அம்மா வந்து ஒரு 12 years இருக்கும்போது இந்த ஃபோட்டோ எடுக்கப்பட்டது. 2 கசின்ஸ்க்கு நடுவில் இருக்காங்க. அவங்க பேர் பெட்டி, டாலி அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது அவங்கெல்லாம் எங்கர் தான். இவங்களே 12 yearsனால் அவங்க என்ன 10, 8 கூட இருக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பீச் ஹாலிடேயில் டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த ஃபோட்டோ எடுக்கப்பட்ட மாதிரி இருக்குது. இந்த ஃபோட்டோ வந்து அவங்க அங்கிள் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் அந்த ஸ்வீட் மொமெண்ட்டை அதை கேப்சர் பண்ண மாதிரி, ஏன்னா ஒரு பீச்சை என்ஜாய் பண்ண ஒரு டேயில் அந்த ஃபோட்டோ எடுக்கப்பட்டிருக்கு. அப்போ அவங்களோட ஃபேஸ்லாம் எப்படி இருக்கும், அவங்களோட ஹேர்லாம் எப்படி இருக்கும், அதெல்லாமே அப்படி டெபிக் பண்ண மாதிரி இந்த போயத்தை அமைச்சிருப்பாங்க. சரி வாங்க இந்த போயத்துடைய லைன் பை லைன் சம்மரி பார்த்துடலாம். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இந்த போயத்தை அப்படி நம்மளே அதை ஃபீல் பண்ணுற மாதிரி அமைச்சிருப்பாங்க ஷர்லி. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கபோர்டை பார்க்குறாங்க. அந்த கபோர்டில் வந்து நிறைய ஃபோட்டோகிராஃப் இருக்குது. அதில் ஒரு ஃபோட்டோகிராஃபை இவங்க எடுத்து பார்க்குறாங்க. சரி தானே. கபோர்டில் வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபை எடுத்து பார்க்கும் பொழுது ஷர்லிக்கு வந்து அந்த பாஸ்ட் மெமரிஸ், அந்த பாஸ்ட்டில் நடந்த விஷயத்தெலாம் ரெக்கலெக்ட் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்குது. அந்த ஃபோட்டோவில் பார்த்திங்க அப்படின்னா அவங்க அம்மாவுடைய கசினோட அவங்க அம்மா இருக்கிற மாதிரி மொத்தம் 3 பேர் இருக்கிறாங்க. ஸோ ஒரு ஷாலோ வாட்டர் அந்த இதில் நடந்து போன ஒரு மொமெண்ட்டில் எடுக்கப்பட்ட மாதிரி அது இருக்குது. இந்த ஃபோட்டோவில் பார்த்திங்க அப்படின்னா அவங்களுடைய அம்மா, நம்ம ஷர்லியோட அம்மா தான் மிடில் இருக்கிறாங்க. ஸோ 2 கசினும் பக்கத்தில் நிற்கிறாங்க. அவங்களோட ஹேண்ட்ஸ் எல்லாம் ஹோல்ட் பண்ணிவிட்டு பிடிச்ச மாதிரி அவங்க அம்மாவுடைய கைகளை வந்து அந்த கசின்ஸ் பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. ஸோ இது வந்து என்ன தெரிய வருதுன்னா இவங்க தான் அதில் வந்து ஒரு 12 years ஓல்டு அந்த 2 கசினை கம்பேர் பண்ணும்போது இவங்க வந்து மூத்தவங்க. அதனால் அவங்க 2 குட்டீஸும் அவங்க பக்கத்தில் நின்றுக்கிறாங்க. 3 பேருமே சின்ன பிள்ளைங்க தான். பழைய ஃபோட்டோ ஒன்று கையில் எடுத்து அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. அந்த ஃபோட்டோவில் வந்து எல்லா 3 பேருமே அந்த ஃபோட்டோகிராஃப்க்கு போஸ் கொடுக்குறாங்க. அந்த ஃபோட்டோவை பார்த்து போஸ் கொடுக்குறாங்க. ஆனால் அப்போ வந்து அவங்களோட ஹேர் வந்து அந்த சீ ப்ரீஸ்னால், அந்த இப்போ கடலுக்கெலாம் போயிட்டீங்கன்னு வைங்களேன், அந்த இடத்துல காற்று வந்து நம்ம மண்டையே ஒரு மாதிரி ஆயிரும், முடி இருக்கிற கொஞ்சம் நெஞ்சம் முடி நட்டுக்கு நிற்கிற மாதிரி ஆயிரும். ஸோ அதுவும் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப மெஸ்ஸியாக இருக்கிற மாதிரி அவங்களோட ஹேர் இருக்குது. அப்புறம் அந்த ஃபோட்டோ வந்து அவங்க அங்கிள் எடுத்தாங்கங்கிறத சொல்கிறாங்க. ஸோ அவங்க அம்மா வந்து சைல்ட்ஹுட் டேஸில் ரொம்ப ஸ்வீட்டாக பார்க்குறதுக்கு அழகாக இருக்காங்க. அவங்க கொடுக்குற எக்ஸ்ப்ரெஷன், அந்த ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன் வந்து ரொம்ப இன்னசென்ட்டாக இருக்குது, ஒரு ஸ்வீட் ஃபேஸ் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறாங்க. அண்ட் அது வந்து அவங்க அம்மாவுடைய யூத் டேஸ், அந்த யங் டேஸ் இவங்களே சொல்கிறாங்க. நான் பிறக்கிறதுக்கு முன்னாடிப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. 12 years அப்படின்னா இவங்க எப்படி பிறந்திருப்பாங்க, சரி தானே. ஸோ ஷர்லி சொல்கிறாங்க, நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி எங்கள் அம்மா சின்ன பிள்ளையில் இருந்து போது எடுக்கப்பட்ட ஃபோட்டோ அது. அப்போ அந்த பேக்ரவுண்ட் என்ன அப்படின்னா தான் பேக்ரவுண்ட். ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு, நிறைய விஷயங்கள் மாறிடுச்சு, பட் அந்த பேக்ரவுண்ட் மாறலை அப்படின்னு சொல்கிறாங்க. பேக்ரவுண்ட் அப்படிங்கிறது இதை எதை ரிலேட் பண்ணோம் அப்படின்னா அந்த நேச்சர் ரிமைன்ஸ் சேம். அது எவ்வளோ தான், ஏன்னா அதுக்கு வந்து அந்த எட்டர்னல் பவர் உண்டு. எவ்வளோ ஹியூமன் பீயிங் வந்து மார்டல், அது வந்து ஒரு அழியும் தன்மை உடையது. இதே இது நேச்சர் அப்படின்னா எட்டர்னல். அந்த பேக்ரவுண்ட் பார்க்கலாம் நிறைய வருஷம் ஆயிடுச்சு, பட் அந்த அது மட்டும் மாறவே இல்லையே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் அந்த கேர்ள்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா குட்டீஸாக இருக்கும்போது அந்த எல்லாருமே தான், ஈவன் நவ் இப்போது ஒரு ரிவர் பாடி கிட்டே போகிறோம், அல்லது வாட்டர் பாடி கிட்டே போகிறோம், ஒரு ஓஷனோ அதுக்கிட்ட போனோம் அப்படின்னா கால் நினைக்கணும்னு நினைப்போம் இல்லையா. ஸோ அதான் அவங்க சொல்லி பார்க்குறாங்க. அவங்க அம்மா வந்து அந்த சின்ன குழந்தையாக இருக்கும் பொழுதெல்லாம் அவங்க கசின் கூட சேர்ந்து அங்கே இருக்கிற அந்த வாட்டரில் போயிட்டு அந்த காலை நினச்ச ஒரு மொமெண்ட்டு அதெல்லாம் நினச்சி பார்க்குறாங்க. அப்போ வந்து
ரொம்ப ஜென்டிலாக அந்த வேவ்ஸ் வந்து இவங்க காலை நினச்சிட்டு போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அகெயின் ஒரு ஃபாஸ்ட் ஃபார்வர்டிங் மூமெண்ட் மாதிரி ஒரு 20-30 இயர்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் அம்மாவே இந்த ஃபோட்டோவை பார்த்து சிரித்த ஒரு மூமெண்ட்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது சின்ன வயசில் எடுத்த ஃபோட்டோஸ் நம்மளே பார்க்குறோன்னு வைங்களேன். இப்போ ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் நிறைய சோஷியல் மீடியாலாம் வந்துடுச்சு. அதில் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி, 5 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சில நேரம் நோட்டிஃபிகேஷன் காட்டும். அந்த ஃபோட்டோலாம் நம்ம இப்போ பார்த்தோன்னா கூட நமக்கே ரொம்ப எம்பாரசிங் மூமெண்ட்டில் இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ ரொம்ப ஸ்டைலிஷாக அப்டேட்டடாக ஃபோட்டோ எடுத்திருப்போம். இதே இது ஃபோட்டோனே தெரியாத ஒரு பீரியடில் நம்ம ஃபோட்டோவுக்கு போஸ்ட் கொடுத்த விதமாக இருக்கட்டும், அதை கேப்சர் பண்ண ஒரு மொமெண்ட்டாக இருக்கட்டும், அந்த ஃபோட்டோலாம் நம்ம பார்க்கும்போது இப்போயும் நமக்கு சிரிப்பு வரும் இல்லையா? ஸோ இப்போ அவங்க சொல்கிறாங்க, நம்ம ஷர்லி சொல்கிறாங்க, ஒரு 20-30 இயர்ஸ் கழிச்சு இந்த ஃபோட்டோவை எங்கள் அம்மா பார்க்கும்போது கூட, அதாவது 12 இயர்ஸில் இந்த ஃபோட்டோ எடுக்கப்பட்டுச்சு. 20-30 இயர் அப்படின்னா ஒரு 32-42 இயர்ஸில் எங்கள் அம்மாவே இந்த ஃபோட்டோவை பார்க்கும்போது நிறைய முறை சிரிச்சிருக்காங்க அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. அண்ட் அவங்க கசின்ஸு இந்த கூட இருக்காங்க இல்லையா, அவங்க பேரை சொல்கிறாங்க, பெட்டி, டாலி. அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ண மொமெண்ட்ஸ்லாம் எங்கள் அம்மா நினச்சி சிரிச்சிருக்காங்க. அவங்க கசின்ஸ் இல்லையா, அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணதெல்லாம் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ண ஒரு மொமெண்ட்டு. அந்த ஃபோட்டோ பார்க்கும்போது அவ்வளோ மெமரிஸ் அவங்களுக்கு கொடுத்துருக்கு. இன்னொரு விஷயம் பாருங்கள், அந்த ஃபோட்டோவில் அவங்க போட்டிருந்த ட்ரெஸ்ஸு அந்த பீச்சுக்காக அவங்க வேர் பண்ணியிருக்காங்களா, பீச் போகிறோம் அப்படிங்கிறதுனால அதுக்கு ஒரு தகுந்த மாதிரி ஒரு அவுட்ஃபிட் வேர் பண்ணியிருப்பாங்க. அதை பார்க்கும்போது எனக்கு இப்போ சிரிப்பாக வருதே அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சிரித்த ஒரு மொமெண்ட்டை சொல்கிறாங்க. ஏன்னா ஒரு 30 இயர்ஸ் ஆயிடுச்சுங்கும் போது அந்த ஃபோட்டோவில் இருக்கிற காஸ்டியூம் எல்லாமே ஒரு அவுடேட்டட் காஸ்டியூமாக இருக்கலாம். அதை பார்க்கும்பொழுது அவங்களுக்கு ஒரு சிரிப்பாக இருந்த ஒரு மொமெண்ட்டையும் நம்ம ஷர்லி நினச்சி பார்க்குறாங்க. இப்போது அந்த பீச் ஃபோட்டோ இருக்கு இல்லையா, அது வந்து அவங்க அம்மாவுடைய சைல்ட்ஹுட் டேஸை ரெப்ரசன்ட் பண்ண ஒரு விஷயம்னும், இப்போ நம்ம ஷர்லியை பொறுத்தளவில் இது வந்து ஒரு மெமரி மாதிரி ஆயிடுச்சு. அம்மாவுடைய சிரிப்பெல்லாம் நான் இப்போ நினச்சி பார்க்குறேன். இந்த ஃபோட்டோவை பார்த்து எங்கள் அம்மா சிரித்து எங்கள் அம்மாவுடைய பழசை நினச்ச ஒரு விஷயங்கள் தான். இப்போ என் கூட எங்கள் அம்மா இல்லை, பட் இந்த ஃபோட்டோவை பார்க்கும்போது எங்கள் அம்மாவுடைய சிரிப்பை நான் வந்து இப்போ நினச்சி பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த போயத்தோடைய கான்செப்டே அந்த மெமரி, அப்புறம் வந்து பாஸ்ட் மெமரிஸ், அப்புறம் ரெண்டாவது வந்து அந்த லாஸ், நிறைய விஷயத்தை இப்போ இழந்து அவங்க நிற்கிறாங்க இல்லையா, அதெல்லாமே தான் இந்த போயத்தோட தீமாக நம்ம பார்க்க முடியுதுங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, 2 பேருமே, அது மதரும் அந்த ஃபோட்டோகிராஃபை பார்த்து அவங்க அம்மாவும் செரிஷ் பண்ண ஒரு மொமெண்ட் இருந்தது. இப்போ அம்மா இல்லாமல் அந்த ஃபோட்டோவை எடுத்து பார்க்குற டாட்டர், அந்த பொண்ணு இருக்காங்களே, ஷர்லி இருக்காங்களே, அவங்களும் இப்போ பாஸ்ட்டு அம்மாவுடைய அந்த ஹாப்பினஸ் அந்த ஃபோட்டோ எடுத்து பார்க்கும்போது அம்மா வந்து அவங்களுடைய கசின்ஸ் எல்லாம் பார்த்து அவங்க கூட இருந்த டேஸ் எல்லாம் என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பிட்டர் ஸ்வீட் ஒரு எக்ஸ்பீரியன்ஸை வந்து இந்த இடத்துல பார்க்க முடியுது. சரி தானே, இது ஒரு பக்கம் இருக்குது. அண்ட் இப்போ ரொம்ப வருஷம் ஆச்சு, அம்மா இறந்தே ரொம்ப வருஷம் ஆச்சுப்பா அப்படின்னு தான் இந்த போயத்தில் சொல்கிறாங்க. ஷி ஹாஸ் பீன் டெட் நியர்லி ஆஸ் மெனி இயர்ஸ். ஆல்மோஸ்ட் அவங்க இறந்தே ரொம்ப வருஷம் ஆச்சு. பட் இந்த ஃபோட்டோ மூலிமா அவங்க இன்னும் உயிரோடு தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறது சொல்கிறாங்க. அது இந்த ஃபோட்டோவை பார்க்கும்போது குழந்தை பருவத்தில் உள்ள அம்மாவுடைய ஃபோட்டோ தான். பட் இந்த அம்மா இறந்து போனாலுமே இந்த ஃபோட்டோத்தை பார்க்கும்போது அவங்க இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது அப்படிங்கிற ஒரு கான்செப்டையும் சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு பொண்ணு இருந்தால் பாரு, இதில் கூட இன்னும் இருக்கிறா, அந்த உயிர்ப்போடு இருக்கிற மாதிரி இருக்குது, அந்த அளவுக்கு இன்னசென்ட் ஸ்மைல் அந்த ஃபோட்டோவில் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அண்ட் இப்போ ஒரு பாயிண்ட் அந்த ஃபோட்டோ பார்த்துக்கிட்டே இருக்கும்போது இவங்களுக்கு வந்து ஒரு ஸ்பீச்லெஸ் மொமெண்ட் மாதிரி ஆயிடுதான். வேறு எதையும் என்னால் சொல்ல முடியலப்பா, எங்கள் அம்மா இறந்து போயாச்சு, பட் இந்த ஃபோட்டோ பார்க்கும்போது எனக்கு எங்கள் அம்மா வந்து இன்னும் இருக்கிற மாதிரியே எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்லுவாங்க. இட் இஸ் சைலன்சஸ் அப்படின்னு சொல்லி இந்த போயத்தோடைய லாஸ்ட் லைனை முடிச்சிருப்பாங்க. அப்போது அந்த ஒருத்தங்க இறந்து போயிட்டாங்க, அவங்களுடைய விஷயங்கள் முடிஞ்சது அப்படின்லாம் கிடையாது. அவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அவங்க கூட நம்ம இருந்த மெமரி வந்து இன்னும் நம்மளை வந்து அவங்க கூட உயிர்ப்போடு இருக்க வைக்கிற மாதிரியான ஒரு ஃபீலை கொடுக்கும்னு சொல்கிறாங்க. இப்போது எல்லோரும் வந்தவங்க எல்லாம் இந்த உலகத்தில் வந்து உயிரோடு ரொம்ப வருஷம் இருந்துட போகிறதெல்லாம் கிடையாது. ஒரு பாயிண்டில் வந்து அவங்களுடைய விஷயங்கள் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த உலகத்தை விட்டு போதான் போகிறாங்க. சரிதானா, அதோட உலகமும் நின்ற போகிறதில்ல. அந்த ரியாலிட்டியை தான் இந்த போயம் சொல்லுது. அப்போ அந்த இறந்து போனவங்களை பற்றி அவங்க செஞ்ச விஷயங்கள், அவங்க கூட நம்ம இருந்த மெமரிஸ் எல்லாம் ஒரு பாயிண்டில் நம்ம திங்க் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும். அது கண்டிப்பாக ஓவர்வெல்மிங்காக தான் இருக்கும். அதுக்கு உதாரணம் இந்த மதர் டாட்டர் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிற மாதிரி தான் எ ஃபோட்டோகிராஃப் அப்படிங்கிற இந்த போயம் மூலயமா ஷர்லி டால்சன் சொல்கிறாங்க. இந்த போயத்தோட டீம்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா லாஸ், க்ரீஃப்,
இது ரொம்ப முக்கியமானது. அப்புறம் அந்த மெமரி நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அண்ட் நாஸ்டால்ஜிக் மொமெண்ட், நிறைய இவங்களுடைய அந்த டேஸையும் நினச்சி பார்க்குறாங்க, அம்மா கூட இருந்து அந்த ஃபோட்டோ பார்த்த ஒரு டேஸையும் நினச்சி பார்க்குறாங்க, அம்மாவுடைய சைல்ட்ஹுட் டேஸையும் நினச்சி பார்க்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து அந்த டிரான்சியன்ஸ் ஆஃப் லைஃப். லைஃப் அப்படின்னா பர்மனெண்ட் அப்படிலாம் கிடையாது, அது வந்து ஒரு டெம்பரரி மொமெண்ட் தான். பட் நேச்சர் வந்து பர்மனெண்ட், எட்டர்னல் அப்படிங்கிற கான்செப்ட் சொல்கிறாங்க. அப்புறம் அந்த பாசேஜ் ஆஃப் டைம், அந்த டைம் உடைய ஃப்ளீட்டிங், டைம் வந்து மூவ் ஆகும். 12 இயர்ஸில் பார்த்த ஃபோட்டோ ஒரு 20-30 இயர்ஸ் கழிச்சு அவங்களே அந்த ஃபோட்டோவை பார்க்கும்போது சிரிச்ச ஒரு மொமெண்ட் அப்படின்னா எல்லாரும் ரிமைன் சேம் கிடையாது, பட் நேச்சர் ரிமைன் சேம் அப்படிங்கிற கான்செப்டை இந்த போயம் மூலயமா நம்மளால் பார்க்க முடியும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான போயம். ஏன்னா இது வந்து ஒரு பிக்சரஸ்க்கு போயம் மாதிரி தான். இதை படிக்கும் பொழுதே நம்மளும் இதே மாதிரி ஒரு மொமெண்ட்டை ஃபீல் பண்ணியிருப்போம், சென்ஸ் பண்ணியிருப்போங்கிறத நம்மளை ரியலைஸ் பண்ண வைக்கும். இதுதான் ஷர்லி டால்ஸ்டன் எழுதுன ஃபோட்டோகிராஃப் அப்படிங்கிற போயத்தோடைய சம்மரி. ஸோ இந்த மாதிரி இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ரிலேட்டட் வீடியோஸ் நிறைய பார்க்குறதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற நிறைய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ.